கீ செயின் சாவி கொத்து. சாவி கொத்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாரு. சாவி கொத்து எதுக்கு யூஸ் பண்ணுவான்? பைக் சாவி போட, வீட்டு சாவி போட, வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வீட்டுல கார் வச்சிருக்கீங்கல்ல, கார் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கீ செயின் இப்ப ரெடி பண்ண போறோம். சரியா? இது என்ன நூல்? எம்பிங் நூல். சொல்லு. எம்ப்ராய்டிங் நூல் சொல்லலாம், எம்பிங் நூல் சொல்லலாம். இப்போ சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? கட் பண்ணிட்டு இந்த நூலை நல்லா மடிச்சுக்கோ. என்ன பண்ணணும்? மடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒரு நேரம் ஒரு நூலை வச்சிடணும். அந்த நூலுக்குள்ள அப்படி உள்ள விடு. சரியா? விட்டாச்சா? இன்னொரு நூல் எடுக்கிறோம். இதை என்ன பண்ணணும்? இதை இந்த வளைவு தெரியுதா? இந்த வளைவுக்குள்ள விடு. விட்டாச்சாப்பா? இப்போ இந்த எடுத்து இங்கிட்டு விட்டோமா? இப்ப இந்த பக்கமும் இந்த பக்கமும் பிடிச்சி எடுக்க போறோம். ஒரு முடிச்சு வந்துச்சா? அப்படியே மேலே எடுத்து விட்டுணும். சரியா? இதே மாதிரி நம்ம வரிசையை பண்ண போறோம். இது என்ன பண்ணணும்? ரெண்டா மடிச்சிருக்கோமா? என்ன பண்ணணும்? இப்படி எடுத்து உள்ள விடணும். இன்னொன்று உள்ள எடுத்து மோடி ரெண்டா மடிச்சு என்ன பண்ணணும்ப்பா? இதுக்குள்ள விட்டு இந்த வளைவுகள் எடுத்து இதுக்குள்ள விடணும். விட்டோமா? சுந்தரமூர்த்தி இப்படி சொல்லி பார்ப்போம். மூணு நாள் இப்படி சொல்லி பார்க்கலாம். இல்லை வந்துச்சா? நாக்கு வந்துச்சா? வெரி குட். இதே மாதிரி தான் நம்ம அடுத்த இது என்ன கலரு? ப்ளூ கலர். இப்படியும் நம்ம அடுத்தடுத்து பண்ணிட்டே வர போறோம். சரியா? பண்ணலாமா? என்ன பண்ணணும் சொல்லு. சுந்தரமூர்த்தி சொல்லு என்ன பண்ணணும்னு. நூலை தூக்கிட்டு அதை அடியில் இப்படி வச்சிடணும். அதே மாதிரி இன்னொரு நூலை எடுத்துட்டோமா? இது எப்படி ரெண்டா மடிச்சு இந்த நூலுக்குள்ள விடணும். விட்டாச்சா? ஈஸியானதா இருக்கு. சரியா? கஷ்டமா இல்லைங்க. அப்போ இதை எடுத்து விட்டுட்டு ரெண்டு பிடிச்சதுலாமா? நாக்கு வந்துச்சா? பிடிச்சி வந்துச்சா? அப்படியே மேலே விடணும். இப்படியே நம்ம வரிசையை பண்ணிட்டு வந்தோம்னா இப்படி கீழே தொங்கும். சைடில் இப்படி ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டா இது மாதிரி கீச்சே நமக்கு ரெடி ஆகிடும். சரியா? பண்ணலாமா? டெய்லி போய் ஆளுக்கு 2 கீச்சை பண்ணணும். சரியா?